கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். நம்மளே ஞானி என்று சொல்லிக் கொண்டோம்னா, நிச்சயமா கர்த்தர் அந்த விஷயத்துல பிரியப்பட மாட்டாரு. எந்த விஷயத்துல கர்த்தர் பிரியப்படுவார் அப்படின்னா, நம்மள தாழ்த்துறவர்களாக இருக்கணும். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த தாழ்மை இருதயம் இருக்கணும். அப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாமே ஞானமான விஷயம். நான் உலகத்தில் ஞானி, நான் அதிகமா படிச்சிருக்கிறேன். அநேக டேலண்ட்ஸ் எனக்கு இருக்குது. தாழ்மை இல்லாம இருந்துச்சுன்னா, நம்மளே ஞானி என்னணும்னா, அந்த விஷயத்தை கர்த்தர் பிரியப்பட மாட்டார். வார்த்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாது இருப்பனாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன் ஞானியாக எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படி பைத்தியமா இருக்க கடவன். அப்போ நம்ம எந்த காலத்து நம்மளே ஏமாத்திக்கிறோம், வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்னா, நீங்களே உங்களை ஞானின்னு சொல்லிங்கன்னா நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஞானிகளுடைய சிந்தனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ ஞானமா இருக்கிறவங்க சிந்தனைகள்லாம் வீணா இருக்குதான். அப்ப நம்ம யோசிக்கலாம் அன்றைய நேரத்துல, ஞானமாக்கு நிறைய டேலண்ட்ஸ் எனக்கு இருக்கு, நிறைய படிச்சிருக்கிறேன், நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஞானியோட சிந்தனைகள் வீணா இருக்குதான்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு வார்த்தை உலகத்தில் ஞானம் தேவனும் பைத்தியமா இருக்கிறது. அப்போ நீங்களே உங்களை ஞானின்னு எண்ணாதபடி கர்த்தர் தாழ்மையா இருங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்டு நடங்க. கர்த்தர் நிச்சயமா ஆஸ்வதிக்க தேவனா இருக்காரு. தாழ்மை இருதயம் கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கணும். நம்ம அப்ப கர்த்தர் நிச்சயமா ஆஸ்வதிப்பாரு. நம்ம ஞானி நம்ம சொல்லிக்காதபடி கர்த்தர் தாழ்மையா இருக்கலாம் இருக்கும். ஆமென்.